என் போன்ற இளைய தலைமுறைக்கு என்னை விடவும் மூத்தவர்கள் தர வேண்டும். அவர்கள் தருகின்ற அந்த இடமானது ஒரு வெற்றிடமாக ஆகும்போது மீண்டும் மீண்டும் ஒருவர் கூறியவற்றை மீண்டும் கூறுவோமே தவிர அதிலிருந்து அடுத்த கட்டத்திற்கு நகராமல் நாம் தேங்கி போவோம். அதனால் நம்முடைய வரலாறானது மிகவும் பெரியது. சர் ஜான் மார்ஷல் அவர்கள் வந்தார், ஐராவத மகாதேவன் அவர்கள் வந்தார், உலகிலேயே மிகவும் மூத்த நாகரிகமான சிந்துவெளி நாகரிகமானது நம்முடைய தமிழருக்கு உரியது என்று அவர்கள் கூறினார்கள். அது உண்மை. அதிலிருந்து மேலாய்வினை நாம் செய்ய வேண்டும். தமிழருடைய வரலாறுகளை பலவற்றை நாம் உலகிற்கு உணர்த்த வேண்டும். அதற்கு மண்ணில் மறைந்திருக்கின்றது பல தமிழர்களுடைய வரலாறுகள். அதனை வெளியே எடுத்து இந்த உலகிற்கு காட்சிப்படுத்துவோம் என்று கூறி இந்த மேன்மை பொருந்திய அண்ணாநகர் தமிழ் பேரவையின் தலைவர், செயலர், அதற்கு உறுதுணையாக இருக்கின்ற உங்கள் அத்துணை பேரையும் வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆதிச்சநல்லூர், அரிக்கமேடு, கொடுமணல், கீழடி என்று அனைத்து அகழாய்வுகளையும் ஒரு சேர தன்னுடைய உரையிலே பதிவு செய்திருக்கின்ற ஐயன் தமிழன் அவர்களுக்கு இந்த அண்ணாநகர் தமிழ் பேரவை நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றது. கவிஞர் தமிழ் இயலன் ஐயா அவர்கள் ஐயன் தமிழனுக்கு இப்பொழுது பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்வார். எத்திராஜ் கல்லூரியினுடைய முன்னாள் தலைவரும் தமிழ்துறை தலைவரும் ஒரு மிகச்சிறந்த செயற்பாட்டாளர் பேச்சாளருமாகிய பேராசிரியர் அரங்க நேரத்தின் அருமை கருதி தங்களுடைய சிற்றுரைகளை கொஞ்சம் விரைவில் வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். தற்பொழுது ஜெயமணி சுக்கலிங்கம் ஐயா அம்மா வாழ்க வளமுடன், தமிழ் வாழ்க.
இன்னைக்கு இருக்க இளைய தலைமுறைகள் தமிழில் அவ்வளவு ஆர்வம் இருக்க மாதிரி தெரியல. ஆனால் தம்பி அருமையாக பேசினாரு. இதை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க. வாழ்த்துக்கள். யாருக்கு நன்றிங்க. தற்பொழுது நல்ல அறிவழகன் ஐயா அவர்கள் தன்னுடைய உரையினை சுருக்கமாக வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அண்ணாநகர் தமிழ் பேரவை தமிழ் சங்கத்தின் சார்பாக குழுமியிருக்கின்ற தமிழ் சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் இந்த மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினத்தில் பன்னாட்டு தமிழுறவு மன்றத்தின் தலைவரும் தமிழ் பணி நிறுவனருமான பெருங்கவிக்கோ ஐயா அவர்களை நினைவு கூறுகின்ற வகையிலே அவர்களுக்கு பெரும் புகழ் அஞ்சலியை கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் பங்கிற்காக அவருடைய பாடலை அவருக்கே சமர்ப்பணம் செய்து ஒரு பாடலை வழங்கலாம் என்று இருக்கிறேன். அந்த வகையில் ஒரு கண்ணில்லாத நண்பனை அவருடைய நண்பன் அவன் காணாமல் போய்விட்டான் அல்லது மறைத்து விட்டான் என்பதற்காக அவனுடைய கண் இல்லாத நண்பனை கண் இருக்கின்ற நண்பன் வருந்தி பாடுவதை போன்ற ஒரு பாடலை பெருங்கவிக்கோ ஐயா அவர்கள் இயற்றியிருப்பார்கள். அவருடைய இந்த சமூகத்தின் மீது எத்தனை அக்கறை வைத்திருந்தார் என்பது உலகம் தழுவிய அவர்களுடைய பாடல்கள் கூறும். நான் இந்த தமிழ் சமூகத்திற்கு அடையாளம் என்பது, நான் இயற்கையில் பள்ளியிலிருந்து கல்லூரி வரை முதுகலை பட்டம் வரையில் நான் ஒரு அறிவியல் மாணவன் தான். ஆனாலும் இந்த தமிழ் சமூகத்திற்கு ஒரு தமிழ் மாணவனாக ஒரு தமிழ் பயில்பவனாக அறிமுகம் செய்தது பெருங்கவிக்கோ ஐயா அவர்களுடைய அந்த தமிழ்தான். நான் 8ஆம் வகுப்பு படிக்கின்ற பொழுது அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலிருந்து ஒரு புத்தகத்தை கொண்டு ஒரு தமிழ் பேராசிரியர் ஒருவர் கொடுத்தார். நாங்கள் பேருந்து பயணங்களில் செல்லுகின்ற பொழுது சிறிய சிறிய பாடல்களை பாடிக்கொண்டு செல்வோம். நான் பாடுவேன் என்கின்ற அடிப்படையில் அவர் இந்த புத்தகத்தை படித்து பாடு அப்படின்னு சொல்லிக் கொடுக்கும் பொழுது பெருங்கவிக்கோ ஐயா அவர்களின் காலம் சொல்லும் கவிதை என்கின்ற ஒரு பெரிய புத்தகம். அந்த புத்தகத்தினுடைய விலை அப்பொழுது 60 ரூபாய். 80களிலேயே 60 ரூபாய் என்றால் இன்றைக்கு 600, குறைந்தபட்சம் 600 ரூபாயிலிருந்து 6000 ரூபாய் வரைக்கும் கூட இருக்கலாம் என்று நினைக்கிறேன். அந்த புத்தகத்தை படித்து பாடிய பின்னால் தான் அண்ணாமலை பல்கலைக்கழகம் வரையில் நான் ஒரு பாடகனாகவும் ஒரு தமிழ் தெரிந்தவனாகவும் அறியப்பட்டேன். அதுதான் சென்னை வரையில் கொண்டு வந்து சேர்த்தது. பெருங்கவிக்கோவை நான் நேரடியில் பார்த்ததில்லை அதுவரையில். 1980களில் பெருங்கவிக்கோவை படிக்கிறேன். 2012 வரை பெருங்கவிக்கோவை நான் நேரடியில் பார்த்ததில்லை. சென்னையில் நம்முடைய நடிகர் ராஜேஷ் அவர்களுடைய துணைவியார் இறப்பின் பொழுதுதான் அவரை நேரடியாக சந்திக்கிறேன். நீங்கள் தான் பெருங்கவிக்கோவா என்று கேட்கிறேன். அதற்கு அவர் சொல்லுகிறார், ஆமாப்பா அப்படின்னு சொல்கிறாரு. திரும்பி அவன் அந்த அம்மாவுக்கு கொண்டு போயிட்டு அந்த மாலையெல்லாம் போட்டுட்டு வெளியில் வரும்போது, ஐயா கொஞ்சம் ஒரு நிமிஷம் நில்லுங்க, நான் வந்துடுறேன், மாலையை போட்டு வந்துடுறேன்னு சொன்னப்போ, உங்களுடைய கவிதையை படிச்சுட்டு தான் நான் இந்த தமிழுக்கு அடையாளம் தெரிந்தேன் அப்படி சொல்கிறேன். அப்படி சொல்லும் பொழுது, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு எப்போயா அப்படி படித்தோன்னு கேட்டு, நான் 8ஆம் வகுப்பு படிக்கும்போதே படித்தேன், கிட்டத்தட்ட 30-40 வருஷத்துக்கு முன்னாடியே படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும் பொழுது தான், நீ படிச்சிருக்கேங்கிறதுக்கு ஒரு உதாரணம் ஏதாவது சொல்லு அப்படின்னாரு. அப்பொழுது அவர் முன்னால் அவர் காரில் உட்கார்ந்து பாடிய பாடல் இது. அதை இன்றைக்கு அவருக்காக பரிசளிப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைவதோடு ஒரு வலி சுமந்த வலியோடு இதை பகிர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அவர் என்னை பார்த்தது அவருடைய பிள்ளைகளில் ஒரு பிள்ளையாக பார்த்தார். நானும் என்னுடைய தந்தை இல்லாத குறையை தீர்த்து கொண்டிருந்தேன். இப்பொழுது தந்தை இல்லை என்கிற ஒரு வலியோடு தான் இந்த பாடலையும் கூட அவருக்கு சமர்ப்பணம் செய்கிறேன். என்னுயிரை நீ எடுத்தே இறைவா நண்பன், இன்னுயிரை தந்திடுவாய் இறைவா, இறைவா இறைவா இறைவா,
என்னுயிரை நீ எடுத்தே இறைவா நண்பன், இன்னுயிரை தந்திடுவாய் இறைவா. பெற்றவரின் பாசம் கூட மாறிப்போகலாம், ஒன்றி பிறந்தவரின் பாசம் ஓர் நாளில் மாறலாம். பெற்றவரின் பாசம் கூட மாறிப்போகலாம், ஒன்றி பிறந்தவரின் பாசம் ஓர் நாளில் மாறலாம். உற்றவரின் அன்பும் கூட உடைந்து போகலாம், உற்றவரின் அன்பும் கூட உடைந்து போகலாம். எங்கள் உண்மை நட்பு தெய்வம் அன்றோ உடையலாகுமோ, உடையலாகுமோ. என்னுயிரை நீ எடுத்தே இறைவா நண்பன், இன்னுயிரை தந்திடுவாய் இறைவா. கண்ணிருக்கும் அவர் மனதில் கருத்திருக்காது, பணம் காசிருக்கும் அவர் மனதில் கருணை வராது. கண்ணிருக்கும் அவர் மனதில் கருத்திருக்காது, பணம் காசிருக்கும் அவர் மனதில் கருணை வராது. கண்ணில்லா எனது நண்பன் கடவுளின் பிள்ளை, கண்ணில்லா எனது நண்பன் கடவுளின் பிள்ளை. பண்பு கருத்தோடு கருணை கொண்ட அன்புக்கே எல்லை, அன்புக்கே எல்லை. என்னுயிரை நீ எடுத்தே இறைவா நண்பன்,